Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Askins. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்துருந்த சட்னி அண்ட் சாம்பார் அந்த வெப்சீரிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ யோகி பாபு வந்துட்டு நடிச்சிருக்காங்க அண்ட் வந்துட்டு ஒரு ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இப்போ நான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். மாஸ்டர் ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு ஒரு ஓவரால் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் தான் வந்துடும். ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு எனக்கு பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. அடிக்கலாம் தான் எடுத்தேன், என்ன பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ அந்த குடும்பம் வந்துட்டு ஒரு சாம்பார் அப்படிங்கிற அந்த ஒரு குழம்புக்கு வந்துட்டு அவ்வளோ ரசிகர்களை கொண்ட ஒரு ஹோட்டல் தான் வந்துட்டு அமுதாஸ் ஹோட்டல். ஸோ அந்த அமுதாஸ் ஹோட்டலில் வந்துட்டு அங்கே நிறைய நிறைய விதமான வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நிறைய சமைச்சாலுமே இந்த சாம்பார் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அது வேர்ல்டு இஸ் நம்பர் 1. அந்த 1 மட்டும்தான் இந்த இடம் மட்டும்தான் 1. ஒரே ஒரு பிரான்ச் ஒன்று தான் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தாயோட பாசத்துக்காக இருக்கிற அந்த சாப்பாடோட அருமை பக்கத்தில் இருக்கும்போது தெரியாது. வெளியில ஹோட்டல்ல கடையில அங்க இங்க ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு ஐயோ என் அம்மா கிட்ட சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அம்மாட்ட சாப்பிட்ற சுகம் இருக்குல்ல, அந்த சுகத்துக்கு வந்துட்டு இங்க நான் அதே மாதிரிதான் வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கடையோட ஓனர் சொல்லுவார். ஊட்டியில இருக்கிற அமுதா கஃபே. சோ அது மட்டும் அப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணான். அங்க ஒருத்தர் விளையாடிட்டு இருப்பாரு. எங்க அப்படின்னா ஒரு தள்ளுவண்டி கடையில சட்னிக்கு ஒருத்தர் ஃபேமஸ் நம்ம யோகி பாபு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ இது புரிஞ்சிருக்கும். சட்னி சாம்பார் அதுக்கான ஒரு ஹிண்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு சாம்பாருக்கு அவங்க ஃபேமஸ், சட்னிக்கு இவர் ஃபேமஸ். ஸோ அவங்க சென்னை, இவங்க ஊட்டி, ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இது 2 சாம்பார் சட்னி புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இதோட கதை என்னன்னா, இந்த சட்னி செஞ்சுட்டு இருக்காரு நம்ம யோகி பாபு. ஸோ அவருக்கு வந்துட்டு அங்க அவரோட ஃபேமிலியில இருக்கிற அவங்களுக்கு ஒரு அம்மா மட்டும்தான், அப்பா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க சாம்பார் செஞ்சுட்டு இருக்கிற நம்மளோட தலைவர் வந்துட்டு என்ன ஆவார் அப்படின்னா படுக்கையில் ஆயிடுவார். ஸோ படுக்கையில் ஆகிற அந்த டைம் வந்துட்டு எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் சென்னையில எங்கேயோ இருக்கான், அவனை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தன்னோட செகண்ட் ஒய்ஃபோட மகன்கிட்ட சொல்றாரு. அவர்கிட்ட சொல்லி நீ கரெக்டா அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும், அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கடைசி வரமா நான் அவன்கிட்ட கேட்கறேன் அப்படின்பாரு. அடுத்து அவன் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட அப்பா கண்களையும் அவன் பார்த்தது இல்லை, இதுக்கு முன்னாடி இது பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு அவனோட வரமா கேட்கிறாரு. கடைசி ஆசையை கேட்கிறாரு, நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட அப்பாவுக்காக அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பிள்ளைய தேடி போறேன். ஸோ பிள்ளைய தேடி போகும்போது அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்து அவரை கூப்பிட்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆசையை நிறைவேற்றி அதுக்கப்புறம் அவர் இங்க இருந்து அந்த சீக்ரெட் ரிவீலிங் இருக்குல்ல, தன்னோட அம்மா கிட்டையும் தன்னோட தங்கச்சி கிட்டையும் தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கிட்டையும் அண்ட் இந்த இவர் வந்துட்டு நம்ம அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன், இவர் நமக்கு அண்ணன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி அங்க ஓபன் பண்றாங்க, என்ன ஆச்சு, இதுக்கு இடையில வந்துட்டு இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் இந்த வெப்சீரிஸ்ல வந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு கிச்சன் லேடி ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த லேடிக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு கதை தான் வந்துட்டு இந்த சட்னி சாம்பார். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நாம தான் இதனோட பிரான்ச்சை ஊட்டியில் ரன் பண்ணிட்டோம். அம்மா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு மெடிசின் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டோரி வந்துட்டு கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு வெப்சீரிஸ் பார்த்தா வந்துட்டு சம் லேக்ஸா இருக்கும். சில வெப்சீரிஸ் பார்த்தா வந்துட்டு இது லேக் இருக்குக்கா, இதுல லேக் இருக்கு, நான் அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில வெப்சீரிஸ் பார்த்தா வந்துட்டு பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் வந்துட்டே இருக்கும். நான் இதில் வந்து பார்க்கும்போது லைட்டாக தான் அந்த ஃபீல் இருந்துச்சு, பட் ரொம்ப எல்லாம் இல்லை. போக 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 வந்துட்டு நிறைய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள், அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா அது இருக்கிற வருத்தம் ஃபீலிங்ஸ், ஸோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க. அடுத்து கொஞ்சம் போக போக வந்துட்டு இந்த ஃபன் காமெடி வந்துட்டு லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எனக்கு ஒரு சின்ன பையன் ஒரு கேரக்டர் வருவான். என்ன அப்படின்னா வந்துட்டு பாத்ரூம்ல போயிட்டு பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு அவன் ரொம்ப பயம். ஸோ வந்துட்டு அனகொண்டா இருக்கு அப்படின்னு வந்துட்டு எதாவது சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்ட்டு அந்த அனகொண்டாவை வந்துட்டு இல்ல அங்க அனகொண்டா இல்லை அப்படிங்கிறத கிளியர் பண்றதுக்கு நம்ம யோகி பாபு ஒன்று பண்ணுவாரு. வேற லெவலா இருக்கும். அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இந்த இதெல்லாம் அப்படி நடந்து போக 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 இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்க இவன் அவனோட அம்மா தான், இவர் வந்துட்டு எனக்கு அப்பா தான் அப்படி வந்துட்டு
இங்க செகண்ட் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு அவர் என்னெல்லாம் இன்னல்கள் வந்துட்டு ஈடுபடுறாரு. ஸோ நிறைய ஒரு தெளிவான ஒரு மனிதனை நம்ம இதுல இருந்து ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, எனக்கு இது போதும், நான் அங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்க எனக்கான வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்ற மாதிரி வந்துட்டு எனக்கான மக்கள் இருக்காங்க, அங்க எனக்கு சாப்பாடு விரும்புறவங்க, ஸோ அவங்களுக்காகவாச்சும் நான் வந்துட்டு அங்கே இருக்கணும் அப்படி சொல்லுவாரு. எனக்கு உங்க சொத்தெல்லாம் தேவையில்லை, எங்க அப்பாவோட அஸ்தியை கரைச்சிட்டு நான் வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாரு, சொல்ல வைப்பானுங்க. அதுக்கப்புறம் இவரே வந்துட்டு மனம் மாறி என்னோட அப்பாவை நான் வந்துட்டு இது பண்ணிட்டு போயிடுறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, உங்க சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்பெல்லாம் சொல்லாரு. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா ஐயோ அப்படி மாதிரி. ஸோ அந்த ஒய்ஃப் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இல்ல அவர் எனக்கு தெரியும் துரோகம் பண்ணது இல்ல, எப்படி துரோகம் பண்ணுவாரு அப்படி மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். இங்க இருக்கிறவனுக்கு அவன் துரோகம் தான் பண்ணான், அவனுக்கு தெரியாது அப்படி மாதிரி. ஸோ நம்ம உண்மையிலேயே வந்துட்டு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம லைஃப் நடந்தா நம்ம எந்த மாதிரிலாம் திட்டுவோம், நம்ம அப்பாவா இருந்தாலும் சரி எந்த மாதிரி திட்டுவோமோ அந்த மாதிரி வந்துட்டு யோகி பாபா அந்த மாதிரி அற்ற கலாய்ச்சிருப்பாரு. திட்டு திட்டு தீர்த்திருப்பாரு. கடைசியில் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமும் வந்துட்டு அவங்க கிடக்குறாங்க கம்மநாட்டி அப்படி மாதிரி. ஸோ சில விஷயங்கள்லாம் பார்க்க வந்துட்டு அப்படி ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு கிளாரிஃபியா இருக்கும், ஓகே என்னடா இது அப்படி மாதிரி. அடுத்து போக 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 வந்துட்டு இந்த குடியை விடுறதுக்கான ஒரு மெயின் ரீசன், ஆனால் டெய்லி குடிச்சிட்டே இருப்பாங்க. குடிக்கிறதுனால வந்துட்டு எவ்வளோ இன்னல்கள் வந்துட்டு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை என்னெல்லாம் பாடுபடும் அப்படிங்கிறதுக்கானதும், அண்ட் குடிக்க குடிக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் ஒரு சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் யோகி பாபா குடிச்சிட்டு இருப்பாரு, அவர் குடிக்கிற நிறுத்துறதுக்கு ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க, அதுவும் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்துட்டு நீங்க நல்ல ஒரு பழைய பிரகாஷ் ராஜோட ஒரு பழைய படம் த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் எடுத்து வந்து வருவாங்க, த்ரிஷா பார்த்துட்டு இவங்க நம்மளோட சேர்த்துக்கலாம்ப்பா, நான் பிரகாஷ் ராஜ் சொல்லுவாரு, உடனே வந்துட்டு இவங்க சேர்த்துக்கும் போது தாடியெல்லாம் ஷேவ் பண்ணி க்ளீன் பண்ணி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு சாப்பிட உட்காருவாங்க. வந்துட்டு என்னோட அம்மா சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சார். ஸோ அவர் வந்து இந்த வெப் சீரிஸ்ல இருக்காரு, வந்து ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு பர்சனாக நடிச்சிருக்காரு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு ஸ்டோரி. சட்னி சாம்பார் அப்படிங்கிறது வந்துட்டு பேருக்கு அண்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து கொஞ்சம் போக போக கொஞ்சம் லேக் ஆகிருந்தாலுமே வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோடு ஒரு 3, 4, 5, 6 அந்த எபிசோட்ல எல்லாம் வந்துட்டு செமையா என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே வந்துட்டு அது மாதிரி. அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு உண்மையான மனிதன், நேர்மையான மனிதன், தன்னடக்கமான ஒரு மனிதன், நம்மளுக்கு தான் இப்படி நடந்துருச்சு, 4 பேருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதன் எடுத்துட்டு இதெல்லாம் வெளில சொல்லி என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம இருக்கிறதே வாழ்ந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் வந்துட்டு வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் இன்னல் பட்டாலும் வந்துட்டு அதை என்ன பண்றது, சிரிக்க தான் செய்யணும். இட்ஸ் லாஃபிங் மேன். ஸோ சிரிச்சுட்டு விட்டுறணும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிரிக்கிறத வந்து வச்சிருக்கிறாரு. சிரிச்சு அதை விட்டு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கிற பர்சன் வந்துட்டு அடுத்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாரு, கோவம் இருந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு சிம்பிளா இந்த கதையை வந்து சிம்பிளா விட்டுருங்க. வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்து சில்லா எடுத்துக்கணும், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம், கான்ஃபிடண்டா இருக்கணும், மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சீரிஸ் வந்துட்டு சட்னி சாம்பார் அப்படிங்கிற ஒரு ருசியான ஒரு டாஸ்க்ல காமிச்சிருக்காங்க. நீங்க அந்த வெப்சீரிஸ் வந்து பார்க்கல அப்படின்னா ஒரு டிஸ்பிளின் ஹாஸ்டல்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின் சொன்னா அபவுட் ஐ டெல்லிங் லைக் தட். சூப்பராக இருக்கு வெப்சீரிஸ். ஸோ வந்துட்டு லேக் அடிக்குது, ஒரு மாதிரி இருக்கு, லைட்டாக இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 எபிசோட், ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் வந்துட்டு கலந்துட்டு போகாம, ஏன்னா கேரக்டர்ஸை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அதில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டடியிலே போயிடுவாங்க, இதான் கதை அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அதை வந்து கிளியராக வாட்ச் பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் மேலே ஆல் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா ப்ரோஜனம் கிடையாது நினைக்கிறேன். ஏன்னா டக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும், டக்கு நம்மளோட இது வந்து ஹோம் பேஜில் அப்பியரன்ஸ் ஆகும் நம்மளோட இது. ஆனால் அப்பியரன்ஸ் ஆனாலுமே வந்துட்டு உங்களுக்கு இது எவனும் அப்படின்னு ஆன்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணீங்கன்னா மாஸ்டர் கெட்டடான்னு வரும்போது வந்துட்டு அப்படின்னு பார்த்து அதை வாட்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம். பாய்.